குடும்பத்திலும் நாட்டிலும் தன்னை தியாகம் செய்பவர்களை நாம் தியாகி என்போம். அந்த மனிதர்களை எல்லாம் புனிதர்களாக ஆக்குவரும் மனிதர்களில் மாணிக்கமாக மதிக்க செய்பவரும் இவருடைய பேரருள். பொதுவாக அறச்சாலை, தவச்சாலை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை இவர்தான் அருள்பாலிக்கிறார். முற்றும் அறிந்தவர், குற்றம் களைபவர், கற்றுத் தருபவர், முற்றும் துறக்க செய்பவர், போகத்தை குறைத்து யோகத்தை வளர்ப்பவர். பொதுவாக யோகத்தில் வாசி யோகம் என்பது யோக அபியாசம் செய்பவர்களுக்கு தெரியும். நம் அனைவருக்கும் இருகண் தான் பார்வை உண்டு. நம்மளுக்கு மூன்றாம் கண் ஒன்று உண்டு. அந்த மூன்றாம் கண்ணை திறக்க யோக வித்தையை கற்றுத் தருபவரே இவர்தான். சரகளை, சாகாகளை, அஷ்டமா சித்தி அனைத்து சௌகரியங்களையும் தந்து சுகமான வாழ்க்கையை தருபவர் இவரே. ஒரு ஜாதகத்தில் இவையெல்லாம் சுபகுணங்களாக குருவுக்கு கருதப்படுகிறது. குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார் என்று ஜோடத்தின் பொது விதி. பார்க்கும் இடத்தை சுபப்படுத்துவார். ஏனைய கிரகங்கள் வேதனையும் சோதனையும் தன்னுடைய தசாகாலங்களில் தந்தாலும் இவர் பார்த்துவிட்டால் ஒரு நல்ல மாந்தர் அறிமுகமாகி போதனை தந்து அவருடைய வாழ்க்கையை சாதனையாக மாற்றிவிடுவார். பொதுவாக நவீன குரு, மௌன குரு, சாத்வீக குரு, ராஜகுரு, வேத குரு என்றெல்லாம் சொல்வது உண்டு. ராஜ ரிஷி, ரிஷிவர்க்கம், முனிவர்க்கம், சப்த ரிஷிகள், ஏனைய சித்தர்கள் எல்லாம் இவருடைய அம்சம்தான். பொதுவாக சுவாமிமலை குருஸ்தலம் என்றும் திருச்செந்தூர் குருஸ்தலம் என்றும் கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒருவர் நமக்கு ஏதாவது உபதேசம் செய்தால் அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவர் சிறியவராக இருந்தாலும் நம்மளுக்கு குருநாதர் தான். வேதத்தில் 4 வேதமும் இவரே. பொதுவாக 63 நாயன்மார்களுக்கு சிவநெறியை கற்பித்து சைவத்தை வளர்த்தவர் இந்த நிலையில் உள்ளவர். இவர் குரு பகவான். என்னை பொறுத்தவரைக்கும் தட்சிணாமூர்த்தியே சிவபெருமான். சிவபெருமானுடைய மூர்த்தி ரூபங்களில் ஞான மூர்த்தியாக விளங்குபவர். நாயன்மார்களில் 4 மிகச் சிறந்தவர்கள் என்று அனைத்து ஆலயங்களிலும் கருதப்படுவது உண்டு. நாம் நேசிப்பதும் உண்டு, அவரை வாசிப்பதும் உண்டு. பரவலாக அவ்வளவுதான் தெரியும். திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்க வாசகர் இவர்களெல்லாம் அந்தந்த அமைப்பில் அவர்களுடைய ஸ்தல பலனில் பிறந்த ஊரிலே அவர் அருள்பாலித்தார். ஆனால் மாணிக்க வாசகருக்கு பாண்டிய மன்னன் காலகட்டத்தில் குதிரை வாங்க சென்ற ஒரு அமைச்சர், அவர் குரு அம்சம்தான். அந்த குருநாதர் திருப்பெருந்துறை என்ற பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சிவ ஆகமங்கள், சிவ மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. யார் என்று பார்த்தால் ஒரு ஆலமரத்தில் ஒளி வடிவமாக காட்சியளித்தாள். சிவஞான போதத்தை கற்பித்தார். அவர்தான் தீட்சண்யமான குரு. அந்த குரு அருவமாகவும் உருவமாகவும் அருவ உருவம் இல்லாத ஜோதிமயமாகவும் அந்த கோயிலில் இருக்கிறார். ஆகவே மிக முக்கியமான சேத்திரமாக ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருப்பெருந்துறை கோயில் கருதப்படுகிறது. குதிரை வாங்க சென்றவர் கோயில் கட்டிவிட்டார். தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். மன்னன் வினவினான். பிறகு சில சித்தர்களுடைய திருவிளையாடல் எல்லாம் மதுரை எல்லாம் வல்ல சித்தராக இருந்து நடத்தி காட்டினார். குதிரையை கொண்டு வர வேண்டியது நதியை பரியாக்கினார், பரியை நரியாக்கினார். மாணிக்க வாசருக்கு தண்டனை. வைகையில் பெரும் வெள்ளம் கொண்டு வந்தார். பிட்டுக்கு மண் சுமந்தார். பிறம்படி பட்டார். உலக மக்களுக்கெல்லாம் அடி விழுந்தது. அவரே சிவபெருமான் என்று, குரு பகவான் என்று நான் இந்த காணொலியில் கருதுகிறேன். ஆகவே அன்பர்கள் அனைவரும் ஒரு முறையாவது திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் குரு பகவானாக வீட்டிற்கும் அந்த குருந்த மரத்தை சுற்றி வந்தால் குருவின் திருவருள் கிட்டும் என்று நான் இந்த இடத்தில் கருதுகிறேன். பொதுவாக நாம் வயது முதிர்ந்தவரை, நம்முடைய ஆசிரியரை, நம்மளுக்கு பாடம் கற்பியவரை, நம்மளுக்கு நல் உபதேசம் செய்பவரெல்லாம் குரு அம்சம்தான். தொடரும்.